அதே மாதிரி அவருடைய கேரியர்ல படங்கள் 30க்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் வாகை சுடவா படம் வந்து அவரோட கேரியர்ல முக்கியமான படம் தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்க அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய கதை தேர்வா இருக்கட்டும், அவருடைய படங்களா இருக்கட்டும் ரொம்பவுமே பின்தங்கிய மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவர் தன்னை ஒரு முன்னணி நடிகரா நிரூபிக்க தவறிட்டாரோங்கிற மாதிரி தான் இருக்கு அவருடைய கதைகள்லாம். இல்ல அதான் அவரோட முன்னணி நடிகரா நிரூபிக்கிறதுக்கான ஒரு வேலையை வந்துட்டு அவர் வாகை சுடுவாலே பண்ணிட்டார். வாகை சுடுவாலே அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பாராட்டின ஒரு நிறைய பேர் பாராட்டிருக்காங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வாகை சுடா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த படம் அது. அந்த டைமில் ஏகப்பட்ட பாசிட்டிவான ஒரு நிலை. ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் சர்க்குணத்தோட வீழ்ச்சி. இப்போ சர்க்குணம் விழும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேக் போன் இல்லை. இப்போ அண்மையில் கூட வந்துட்டு ஷாம் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து ஒரு தோய்வான காலத்தில் இருந்தேன், தோய்வான காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு நான் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோலாம் பண்ணலாம் அப்படின்னும் போது இப்போ என்னை அறிமுகப்படுத்திய என்னுடைய குருநாதர் ஜீவா அவர்கள் சொன்னார், நீ வெயிட் பண்ணு, எந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்துடாத, நான் ரஷ்யாவில் இருக்கேன், வந்து நான் உன்னை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்துட்டு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லி கொஞ்ச நாள் அவர் இறந்துட்டார். என்னால் அந்த ஒரு செட்பேக்கில் இருந்து மீளவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இதே தான் ஆல்மோஸ்ட் இங்கேயும் விமலுக்கு. இது வந்துட்டு நமக்கு இப்போ ஷாம் அதை உணர்ந்துட்டாரு, விமல் இதை உணரலன்னு வேணா வச்சுக்கலாமே தவிர்த்து இங்கே இதே தான். ஏன்னா இங்கே ஒரு வெற்றிங்கிறது வந்துட்டு நம்மளை கொண்டு நடக்கிறது இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை கொண்டு தான் நடக்குது. நாம் ஜஸ்ட் அதை ரிசீவ் தான் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு சூழல் வந்துட்டு அவருக்கு விமலுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. அவர் நல்ல நடிகர், சிறந்த நடிகர், எக்ஸ்ட்ராடனரியான பர்ஃபார்மர். ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னா அவருக்கு ஒத்துழைக்கக்கூடிய அந்த ஒரு டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் சிதறிக்கிட்டே இருக்கு.